ரொம்ப நல்ல கவனிப்பு, நல்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு தாய் வீடு மாதிரி எனக்கு எல்லாரையும் அன்பா அரவணைப்பா கவனிச்சு அனுப்புறேன். தாய் வீடு மாதிரி எனக்கு கவனிக்கிறாங்க. இப்ப கூட பனானாஸ் வாழைப்பழம் கொண்டாந்து கையில கொடுத்தாங்க பாரு, கையில வச்சிருக்கோம். 5 ஸ்டார் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இவர் பேர் எனக்கு தெரியாது. சுகுமாரன். அங்கள் வணக்கம். 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 இப்ப நீங்க எந்த இடத்துல நாட்டுல இருந்து வந்துக்கிறீங்க? இந்தியாவில இருந்து வந்துக்கிறோம், தமிழ்நாட்டுல இருந்து வந்துக்கிறோம். எந்த நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஜப்னாவுக்கு வாரீங்களா? இது 2வது தடவை வந்துக்கிறோம். 2வது யாழ்ப்பாணத்துல மில்லேனியம் ஹோட்டலுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன மாதிரி உங்களுக்கு கவனிச்சாங்க? என்ன மாதிரி சாப்பாடு கொஞ்சம் சொல்லுங்க. டூர் நடத்தி கூட்டு வந்தவர் மில்லேனியத்தை கூட்டு வந்தார். மில்லேனியம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அவரை கூட்டு வந்தது நம்ம வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்லபடியா நம்மளை கவனிச்சாங்க. வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து போற காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில ரூமுகள் சில பேருக்கு மட்டும் இருக்கலாம், ரூமுகள் இல்லாம இருப்பினும் அவையில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சிங்கிள் ரூமும் இருக்கு, டபுள் ரூம் இருக்கு, ஃபேமிலி ரூம் இருக்கு. ரைட். எல்லா வசதியிலையும் இருக்குது. இப்ப தனியாக சிங்கிள் ரூம் என்ன பிரைஸ்ல போகுது? சிங்கிள் ரூம் 4000 ரூபாயில இருந்து 20000 மட்டும் இருக்கு. டபுள் அதான் 4000 ரூபாயில இருந்து ஃபேமிலி ரூம், டபுள் ரூம், 5 பெட் எல்லாம் இருக்கு. 20000 வரைக்கும் இருக்கு. சாப்பாடு என்ன மாதிரி? காலை 3 நேரம் சாப்பாடு 3 நேரம் கேட்கறதெல்லாம் செய்யறது. எந்த சாப்பாடு பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். 3 நேர சாப்பாடும் தெரியும். வடிவ சிப்பரை எல்லாம் சேவ் பண்ணிடலாம். வெல்கம் இந்த ஜப்னா பாய்ஸ் சேனல். சேனலுக்கு புதுசா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே. நாங்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா மில்லேனியம் ரெஸ்டாரண்ட் அண்ட் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்திருக்கிறோம். அதாவது இங்க பாத்தீங்கன்னா ரூம் ஐட்டங்கள் இருக்குது, அதை விட பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது, இப்படி ஏராளமான வசதிகளோட பாத்தீங்கன்னா மில்லேனியம் ஹோட்டல் இருக்குது. உண்மையில சுத்தர பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மாளிகை மாதிரி இருக்குது. நாங்க இப்ப ஷூட் எடுக்கிற டைம் சரியாக இப்போ 9 மணி. இது ஈவினிங் டைம்ல பாருங்க எப்படி இந்த இடம் தென்படுது. சும்மா மின் கும்பலாதெல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இடத்தை பார்க்கவே சும்மா நல்ல ஒரு இதா இருக்குது. அதாவது பாத்தீங்கன்னா இனி சுற்றுலா பயணிகள் வார டைம். இந்த டைம்ல பாத்தீங்கன்னா சில பேருக்கு தங்குவதற்கு ரூமுகள் இருக்காது, சரியான இட வசதி இருக்காது. ரெண்டபாடியால இங்க பாத்தீங்கன்னா சும்மா ஏராளமான ரூம் ஐட்டங்கள் இருக்கு. மில்லேனியம் ரெஸ்டாரண்ட்ல பாத்தீங்கன்னா ரூம் ஐட்டம் இருக்கு, சிங்கிள் ரூம் இருக்குது, டபுள் ரூம் இருக்குது. அதோட பாத்தீங்கன்னா உண்மையில அதை விட பாத்தீங்கன்னா இது சாப்பாடு ஐட்டம் சும்மா சிறந்த நல்ல முறையில கவனிக்கிறாங்க. நாங்கள் உள்ள போய் பார்க்க போறோம். இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா மில்லேனியம் ரெஸ்டாரண்ட்ல நிக்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையில எனக்கு பார்க்கவே ஒரு பெரிய பெரிய மாளிகைகள் மாதிரி இருக்குது. அங்க இப்ப இந்த இடத்துல என்ன மாதிரியான இடங்களும் இப்ப எங்கள்ட லக்ஸரி ரூம் இருக்கு, நார்மல் ரூம் இருக்கு, பார்ட்டி ஹால் இருக்கு, சாப்பாடு வசதி எல்லாமே இருக்கு. உண்மையில ஒரு பிரபஞ்சமான ஒரு இடம் மில்லேனியம் ஹோட்டல், ராமநாதன் வீதியில அந்த இடம் இருக்குது. எல்லாருக்குமே தெரியும் இந்த இடம், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 25 வருஷம் முடிஞ்சு. திறந்து எத்தனை வருஷம்? 25 வருஷம். நீங்களாம் அங்கெல்லாம் அங்களோட பேர் சுகுமாரன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உண்மையில அதாவது இப்ப இந்த காலப்பகுதியில வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து போற காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில ரூமுகள் சில பேருக்கு மட்டும் இருக்கலாம், ரூமுகள் இல்லாம இருப்பினும் அவையில் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா சிங்கிள் ரூமும் இருக்கு, டபுள் ரூம் இருக்கு, ஃபேமிலி ரூம் இருக்கு. ரைட். எல்லா வசதியிலையும் இருக்குது. இப்ப தனியாக சிங்கிள் ரூம் என்ன பிரைஸ்ல போகுது? சிங்கிள் ரூம் 4000 ரூபாயில இருந்து 20000 மட்டும் இருக்கு. டபுள் அதான் 4000 ரூபாயில இருந்து ஃபேமிலி ரூம், டபுள் ரூம், 5 பெட் எல்லாம் இருக்கு. 20000 வரைக்கும் இருக்கு. சாப்பாடு அரேஞ்ச் காலம் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரீயா கொடுப்போம். விஐபி ரூம் மட்டும். விஐபி ரூம் மட்டும்.
ஓகே ஓகே அங்கிள் நாங்க இந்த இடத்த சுத்தி பாக்குறோம் உண்மையில நான் சுத்தி பாக்குறோம் அங்கிள் ஓகே யாழ்ப்பாணத்துல மில்லேனியம் மட்டும் எங்கடைய ஒரு நிறுவனம் தான் இருக்கு கோட்டையில. ஹோட்டல்ல ஏராளமான ஹோட்டல் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா மிலேனியம் வந்தா ராமநாதன் வீதியில இருக்கிற ஹோட்டல் தான் ஹோட்டல்ல அங்க இல்ல. வேற ஒரு பிராஞ்சும் இல்ல. ஒரு பிராஞ்சுமே இல்ல இதுல ஏராளம் பெரிய பெரிய மாடிகள் மாதிரி இருக்கு பார்க்க இதுல இருந்து பார்க்க பெரிய பெரிய மாளிகை. தாஜ்மஹால் மாதிரி இருக்கு உண்மையில ஓகே சுத்தி பாக்குறோம் நன்றி அங்கிள் வணக்கம் வணக்கம். ஆண்டி வணக்கம் நாங்கள் ஜப்னா போஸ்ட் யூடியூப்ல இருந்து வந்திருக்கிறோம் மிலேனியம் ஹோட்டல் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் சுத்தர மேனேஜர் எல்லாம் கழிச்சிருக்கிறேன் சிங்கிள் ரூம் டபுள் ரூம் குடும்ப ஃபேமிலி ரூம் எல்லாம் பிரைஸ் எடுக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி அங்க என்ன மாதிரி இந்த இடம் உங்களுக்கு பார்த்து இருக்கு உங்களுக்கு நாங்க அங்கே இருந்து புக் பண்ணி போட்டு வந்து நாங்கள் கனடால இருந்து ஃபர்ஸ்ட் டே வந்து ஒன்று பார்த்து போட்டு எங்களுக்கு எல்லாம் பிடிச்சி இதுல அங்க எந்த இடம் நாங்க கனடா கனடா அந்த உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டு நாங்க பிறந்ததுல யாழ்ப்பாணம் பிறந்த ஜாழ்ப்பாணம் அங்க 35 இயர்ஸா இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷம் மாறினாங்க நல்ல ஒரு திருவிழா நல்ல திருவிழா ரூம் புக் பண்ணி ஹோட்டல்ல வேற வேற ஹோட்டல்ல இருந்தாங்க. இந்த மாதிரி டிவியில பார்த்து போட்டு இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும் கப்போ இருந்து பார்ப்போம். ஒரு 2 days புக் பண்ணி வந்தோம். வந்து ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே பார்த்தோம் நல்லா சர்வ் பண்ணி இப்படி பரவாயில்ல ரூம் போய் செய்யணும் என்ன சர்வ் பண்ணி சாப்பாடு விட நல்ல சாப்பாடு மார்னிங் விட ஈவினிங் நல்ல ஒரு இதா இருக்கும் மற்றது எங்களுக்கு ரேட்டும் இந்த ரெகுலர் ரேட்டை விட லாங் டைம் ரேட்டோடய கொஞ்சம் லெஸ் பண்ணி போட்டு தந்தோம். அது மக்களும் சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதனால வெளியில போய் சாப்பிட வந்து சாப்பாடு வரணும்னா என்னென்ன தேவையோ என்னென்ன மெனு இதுல எல்லாம் ரெஸ்டாரண்ட் இருக்குது பாத்தீங்கன்னா எங்களுக்கு லஞ்சுக்கு கோயிலுக்கு போகணும் என்னென்ன சாப்பாடு உங்களுக்கு தேவையோ நம்ம சொல்லி போட்டு போனால் 1 o'clock ரெடியா இருக்கும் வந்து சாப்பாடு. அதே மாதிரி டின்னரும் சாப்பாடு இல்லை இது மார்னிங் டீ காஃபி நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருக்குது. மற்றும் பாய் சர்வீஸ் எல்லாம் நல்ல சர்வீஸ். சரி என்ன பொறுத்தவரை எட்னால வெளிநாட்டிலிருந்து வாரது இங்க வந்து இதுல இந்த ஹோட்டல்ல இருக்கிறதால நல்ல ஒரு மன அமைதியோட போகலாம். சில இடங்கள்ல இப்படி அமைதி இருக்கா ஏன்னா சில இடங்களை பாத்தீங்கன்னா இடைஞ்சலா இருக்கும் பக்கத்து ரூம் இங்க வந்து பிஸியா இருக்கிறனால இங்க வந்து ரிலாக்ஸா இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. அதான் எனக்கு விருப்பம் இந்த ஹோட்டல்ல. ஓகே ஓகே நன்றி தேங்க்ஸ். ஓகே தேங்க்யூ. இது பாத்தீங்கன்னா மிலேனியம் ரெஸ்டாரண்ட் ஓனர் அண்ணாண்ட வீடு தான் இந்த வீட்டை பாத்தீங்கன்னா மாடி வீடு முன்னுக்கு பாத்தீங்கன்னா இது முன்னுக்கு பாத்தீங்கன்னாலே ஒரு லட்சணமா பாத்தீங்கன்னா வீட்டை பார்க்கவே இருக்கு பாபாவோட இருக்கு. இங்க பாருங்க முன்னுக்கு பார்த்து சாய்பாபாண்ட போட்டோ தான் முன்னுக்கு இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா முன்னுக்கு துளசி கண்டுகள் எல்லாம் வச்சு ஒரு அலங்கரிக்கப்பட்டிருக்க வீடு எல்லாம் ஒரு இந்து சமய முறைப்படி பாத்தீங்கன்னா இந்த வீடு இருக்குது. ஒரு உண்மையில ஒரு சமய பண்பாட்டு இந்து கலாச்சாரத்தை பேணுற முகமாக இந்த வீடு இருக்கு. மாடி வீடும் இல்லைன்னா மேல் மாடி கட்டி கொண்டிருக்க உண்மையில நல்லா இருக்காங்க வீடு. உண்மையில வீட்டை சுத்தி பாத்தீங்கன்னா மேல பாருங்க டெபாசிட் வேலைப்பாடு உண்மையில நல்லா இருக்கு. சுத்த வேற கீழே மாவுல எல்லாம் இது என்னமா இந்த வீடு கட்ட என்ன பிரைஸாங்க இப்ப எடுக்குது என்ன செலவு என்ன மாதிரி 3 கோடி முடிஞ்சது மேல் வேற திருத்தி கொண்டிருக்கு நம்ம வீட்டை பாத்தீங்கன்னா நல்லா இருக்காங்க. பாத்தீங்கன்னா சோபா செட் ஐட்டம் இருக்கு எல்இடி டிவி இருக்குது இந்த கேமரா மட்டும் இதுல கேமரா இருக்குது. அதை பாத்தீங்கன்னா உண்மையில வீடு நல்லா இருக்கு பாக்குறது. அண்ணா வணக்கம். இப்ப மிலேனியம் இண்டஸ்ட்ரியில நாங்க நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க அண்ணா இந்த இடம் இங்க யாழ்ப்பாணத்துல தாவடி இப்ப வசிக்கிற இடம் ஜேர்மன்ல இருந்து ஜப்மா தாவலாம் ஜாழ்ப்பாணத்துல போது ஜேர்மனுக்கு போனீங்க. நல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கான வந்துருக்கீங்களா? என்னம்மா இடங்க என்னம்மா இங்க கெஸ்ட் ஹவுஸ் பொறுத்தளவுல நல்ல துப்புரவாயம் நல்ல வரவேற்பை செய்யக்கூடிய இடமாயும் இங்க வேலை செய்யற பாய்ஸ் எல்லாம் நல்ல இதான ஹெல்ப்ஃபான நல்ல கவனிக்கணும் நல்லா கவனிக்கணும். ஓகே அண்ணா நன்றி. சாப்பாடு என்ன மாதிரி காலையில் 3 நேரம் சாப்பாடு 3 நேரம் கேட்கறதெல்லாம் செய்தது எந்த சாப்பாடு பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். 3 நேர சாப்பாடும் தெரியும். பட் இதை எல்லாம் சர்வ் பண்ணிடலாம். அண்ணா எடுத்தது ஃபேமிலி ரூமா சிங்கிள் ரூமா? நான் வந்து ஃபேமிலி ரூம் என்ன மாதிரி ப்ரைஸ் எடுக்குது? ப்ரைஸ் நான் நினைச்ச அளவுக்கு இதுக்குள்ள அடாண்டு இந்த என்ன சொல்றாங்க
சாப்பாடு நான் டேஸ்டா பிடிச்சு கொண்டு தாங்க இனி திருப்பி திருப்பி யாழ்ப்பாணம் பேர் இந்த ஹோட்டலுக்கு தான் வருவீங்க நான் நினைக்கிறேன். அப்படித்தான் நல்ல இந்த ஹோட்டலுக்கு தான் தொடர்ந்து வர வேண்டிய நல்ல விடாமும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை சூப்பராகவும். ஓகேங்க, நன்றி. நாங்கள் இப்ப பாத்தீங்கன்னா மிலேனியன் ரெஸ்டாரண்ட்ல நிக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா அங்கள் எல்லாம் நினைக்கிறோம். நாங்கள் இப்ப இருக்கிற ஆட்கள் எல்லாரும் பேட்டி கொஞ்சம் எடுத்துட்டு வரோம். அங்கள் வணக்கம். 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 இப்ப நீங்க எந்த இடத்துல நாட்டுல இருந்து வந்துக்கிறீங்க? இந்தியாவில இருந்து வந்துக்கிறோம், தமிழ்நாட்டுல இருந்து வந்துக்கிறோம். இந்தியாவில் எந்த நாடு? தமிழ்நாடு. தமிழ்நாடு. ஜப்னாவுக்கு வாரீங்களா? இது 2வது தடவை வந்துக்கிறோம். ரெண்டாயிரம் யாழ்ப்பாணத்துல மிலேனியம் ஹோட்டலுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன மாதிரி உங்களை கவனிச்சாங்க? அது என்ன மாதிரி சாப்பாடு கொஞ்சம் சொல்லுங்க. டூர் நடத்தி கூட்டு வந்தவர் மில்லேனியத்தை கூட்டு வந்தார். மில்லேனியம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அவரை கூட்டு வந்தது நம்ம வந்திருக்கிறோம். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் நல்லபடியா நம்மளை கவனிச்சாங்க. எல்லாம் வசதிகள்லாம் நல்லா இருந்தது. உங்களுக்கு சாப்பாடு நல்லா இருந்தது. டிஃபன் பண்ணி கொடுத்தாங்க. சட்னி ரொம்ப ஃபைன், நல்லா இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப காரம் இல்லாமல் இது இல்லாமல் காரமும் இல்லை, நல்லா இருந்ததுங்க. நாங்கள் ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. சாப்பிட்டோம், நல்லா திருப்தியாக சாப்பிட்டோம். காலையில் அமைதியான பின்னுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் ஒரு சோலையான ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி? இங்கே வந்து சர்வீஸ் சூப்பர் சர்வீஸ். இங்கோட சப்ளையர், ஹோட்டல்ஸ் எல்லாம் மிகவும் அற்புதம். ஆமாம், இங்கே வரவங்களுக்கு நல்லா உபசரிப்பு, நல்லா சாப்பாடு, நல்ல டிஃபன் நல்லா இருந்தது. இதெல்லாம் நிறைய பேர் வாங்க, நல்லா இருக்கும். நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகலாம். அங்க பேர் நாங்கள் இந்தியன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் சேலம். என் பேர் வாசுதேவன். நான் முதல் தடவை இங்கே வந்திருக்கிறேன் யாழ்ப்பாணத்துக்கு. ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன். இந்த ஹோட்டல் நடத்துவர் யாரும் எனக்கு தெரியாது. நல்ல சாப்பாடு, நல்ல டிஃபன், நல்ல ஏசி, பாத்ரூம்ல எல்லாமே நீட்டாக வச்சுருக்காங்க. இவர் தான் மிலேனியம் ஹோட்டல் நல்லா முதலாளி. முதலாளி எனக்கு தெரியாது. முதலாளி ரொம்ப நல்ல கவனிப்பு, நல்ல சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத அளவுக்கு தாய் வீடு மாதிரி எனக்கு எல்லாரையும் அன்பா அரவணைப்பா தாய் வீடு மாதிரி எனக்கு கவனிக்கிறாங்க. இப்ப கூட பனானாஸ் வாழைப்பழம் கொண்டாந்து கையில கொடுத்தாங்க. பாரு, கையில வச்சிருக்கோம். 5 ஸ்டார் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா இவர் பேர் எனக்கு தெரியாது. சுகுமாரன். ஓகேங்க, நன்றி. உங்களுக்கு வணக்கம். சேலம். சேலம் சேலம் இந்தியா. தமிழ்நாடு. இந்தியா தமிழ்நாடு சேலம். இப்போ ஜப்னாக்கு முதல் தெரியுமா? டூரிஸ்ட். இப்போ ஜப்னால மிலேனியம் ஹோட்டல் என்ன மாதிரி சூப்பரா நல்லா சாப்பிட்டு அப்படி போட்டு பரவாயில்ல, சூப்பர். நன்றிக்கு. நல்லா இருந்தது. கேள்வி கேளுங்க நீங்க. நல்லா இருந்தது. நாங்க வந்து தமிழ்நாட்டுல சேலத்துல இருந்து வந்திருக்கோம். ஜப்னா முதல் தெரியுமா? ஜாப்னால திருகோணமலை போனோம், அப்புறம் ஜாப்னா போனோம், அப்புறம் இப்ப நைனாத்தீவு போனோம். எல்லாம் பிடிச்சிருக்கு. முக்கியமா இலங்கை தமிழ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா, அது கேட்கறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் கலைக்கிறது அது பண்ணா கொஞ்ச நேரம் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்றோம். பிடிச்ச சாப்பாடு என்ன? சாப்பாடும் நல்லா இருந்தது. இடியாப்பம் இடியாப்பம் ரொம்பவே பிடிச்சது எங்களுக்கு. இந்தியால இருந்து வார சாப்பாடு எல்லாம் சொல்றோம். இந்தியால யாழ்ப்பாணத்துல இடியாப்பம் பெஸ்ட். இடியாப்பம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணோம். ஓகே, நன்றி. ரொம்ப